நமக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சிபிஆர் இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது, சரிங்களா. ஸோ அந்த சிபிஆர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்யூரேட்டான டார்கெட்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். லைக் இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், இப்போ நிஃப்டி ஸ்பாட் சார்ட் வச்சுருக்கேன். நமக்கு எக்ஸாக்டான டார்கெட்ஸ் இந்த மாதிரி R1 ஆட்டோ R3 S1 S2 S3 இந்த மாதிரி நமக்கு அதுவே பர்ஃபெக்டாக கொடுத்துரும். ஸோ அந்த 3 லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு சிபிஆர் லைன்ஸ், சரிங்களா. ஸோ நமக்கு அக்யூரேட்டான லெவல்ஸ் இருக்கனால நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் இன்ட்ராடேக்கு, சரிங்களா. ஸோ நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்சைட் டார்கெட்ஸ் என்ன, டவுன் சைட் டார்கெட்ஸ் என்ன, இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்படி ட்ரேட் பண்ணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஆரோட ரொம்ப முக்கியமான லெவல்ஸ், இதுதான் சிபிஆரோட லெவல்ஸ், சரிங்களா. ஸோ இந்த 3 லெவலுக்கு கீழே இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து அதாவது இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து S1 S2 மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் S2 வரைக்கும் டார்கெட் பண்ணுங்கள் போதும். அதே மாதிரி இப்போ இந்த 3 லைனுக்கு மேலே இப்போ ட்ரேட் ஆச்சுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கணும். ஸோ R1 R2 வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணால் போதும். ஸோ ஏன்னா எல்லா டைம் பார்த்தீங்கன்னா நல்ல மொமெண்டம் எடுத்து S3 வரைக்கும் வருது, இல்லை R3 வரைக்கும் வருது, இல்லை அதையும் பிரேக் பண்ணி ஃபர்தராக டவுன் மூவ் இல்லை அப் மூவ்மெண்ட்லாம் போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் சினாரியோவாக தான் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஸோ எங்கே ட்ரேட் ஆகுது ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த 3 லைனுக்கு கீழே ட்ரேட் ஆகுதா இல்லை 3 லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு கவனிங்க. அது பொறுத்து நீங்கள் புட் ஆப்ஷன் இல்லை கால் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுங்க. என்ட்ரி எடுத்து இந்த மாதிரி R1 R2 இந்த லெவலையோ இல்லை டவுன் சைடு எடுத்திங்கன்னா S1 S2 இந்த லெவலையோ ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க, ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல அக்யூரசி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நிறைய சிபிஆர் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃப்ரீயாக அவைலபிள் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டான டார்கெட் வந்து எப்பவுமே கொடுக்காது. ஸோ அந்த இண்டிகேட்டர் நம்ம கவனிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு டார்கெட்டுமே உங்களுக்கு பக்காவான டார்கெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருது. ஸோ அந்த இண்டிகேட்டரை நீங்கள் வந்து இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ பேங்க் நிஃப்டி ஸோ ட்ரேட் எடுக்க சிம்பிளான விஷயந்தான். 3 லைன் கீழே தான் என்ன சொல்லியிருக்கேன், டவுன் ட்ரெண்டு தான், அதாவது புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் க்ளீனாக S2 வரைக்கும் வந்து S2லேருந்து ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்து அப்படியே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது, ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு R1 R2 வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபின் நிஃப்டி சார்ட் பாருங்கள், சேம் சினாரியோ தான். நம்ம இந்த சிபிஆர் லைன்ஸ் கீழே ட்ரேட் ஆகுது. ஸோ புட் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ எடுத்திங்கன்னா கரெக்டாக பாருங்கள் S2 வரைக்கும் வந்திருக்குது. S2 வரைக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ரிவர்சல் ஆகி மார்க்கெட் அப்படி க்ளோஸ் ஆகிருக்குது, ஓகேவா. ஸோ மிட் கேப் பாருங்கள், இந்த லெவல் கீழே கிராஸ் ஆனவனே பாருங்கள். ஸோ ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் S3யும் பிரேக் பண்ணி கீழே போய்ட்டு மறுபடியும் கொஞ்சம் ரிவர்சல் கொடுத்து முடிஞ்சிருக்குது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரீசனால தான் சொல்கிறேன், நமக்கு டார்கெட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இது ப்ரொவைட் பண்ணுது இந்த சிபிஆர் இண்டிகேட்டர், ஓகேவா. ஸோ சென்செக்ஸ் பாருங்கள், சென்செக்ஸும் ஈஸியான ட்ரேட் தான். என்னென்னா அங்கே பாருங்கள் இந்த லெவல் சிபிஆர் லைன்ஸ் கீழே ட்ரேட் ஆகுது. ஸோ புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி S2 வரைக்கும் அதிகபட்சம் நீங்கள் எடுக்கலாம். அதையும் பிரேக் பண்ணி போச்சுன்னா S3 வரைக்கும் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து அதாவது என்ட்ரி எப்படின்னு நான் கிளியராக சொல்லிட்டேன். ப்ராஃபிட் புக் பண்ணுறது வந்து உங்கள் விருப்பம் தான். ஏன்னா சில பேர் S1லேயே புக் பண்ணுவாங்க, இல்லை R1ல புக் பண்ணுவாங்க, சில பேர் S2 R2 வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, சில பேர் S3 R3 வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணி பாருங்கள், ஓகேவா. ஸோ அது அப்படியே நீங்கள் பிட்காயின், எத்தரியம் இந்த மாதிரி இண்டெக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள் ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் ஆனது இங்கே பாருங்கள் மூவ்மெண்ட் பாருங்கள், R1 போயிருக்குது, R1 R2க்கு இன்பிட்வீனில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் இந்த சிபிஆர் லைனுக்கு மேலே போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா R1 R2 R3 வரைக்கும் க்ளீனாக ஹிட் ஆகிருக்கு பாருங்கள், ஓகேவா.
ஸோ க்ரூட் ஆயிலில் பாருங்கள், க்ரூட் ஆயிலில் எக்ஸாக்டாக பாருங்கள் S1 வந்து அந்த டார்கெட் ஹிட்டாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ இந்த இண்டிகேட்டரோட நேம் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரேடிங்கில் இண்டிகேட்டர்ஸ் டேப் போயிட்டு சர்ச் ஆப்ஷன் போங்க ஓகேவா. சர்ச் ஆப்ஷன் போயிட்டு இண்டிகேட்டரோட நேம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் CPR ஃபார் இன்ட்ராடே இண்டெக்ஸ் ட்ரேடிங் இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் ஆத்தர் நேம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் பாருங்கள். செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்புட்ஸில் டைப்பில் வந்து ட்ரெடிஷ்னல்லேருந்து ஃபிபனாக்கி கிளாசிக் கேமராவில் எல்லாமே இருக்கும். ட்ரெடிஷ்னலே கொடுத்துக்கோங்க, பெட்டர் தான். ஸோ டைம் ஃப்ரேம் வந்து ஆட்டோலே கொடுத்துக்கோங்க. CPR நம்பர் ஆஃப் CPR பேக் 1 கொடுத்துக்கோங்க. லேபிள் பொசிஷனு ஓகேவா. ஸோ இந்த 2 பாக்ஸு இது வேணாம், நமக்கு வேணாம் ஓகேவா. ஸோ இந்த CPR லைன்ஸ் இது கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், லேபிள், ப்ரைஸ் இது எல்லாமே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் S1 R1 S2 R2 S3 R3 இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டெவலப்பிங் CPR லெவல்ஸ்லாம் வேணாம், அது சில நேரத்தில் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் இது இந்த பாக்ஸ் எல்லாமே விட்டுருங்க, இந்த போர்ஷனே விட்டுருங்க. ஸோ இந்த இது நமக்கு வேணாம். ஸோ வேணாம், இதெல்லாம் EMA தான் வேணாம். இதில் சார்ட் வந்து கிளம்ஸியாக வேணாம். ஸோ VWAP வந்து உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துக்கோங்க, நான் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ இதுவே நமக்கு போதும், இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறது இது போதும். ஸோ இந்த செட்டிங்ஸே வேணால் நீங்களும் அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் எல்லாமே டிக் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள். பாக்ஸஸ்ஸு, லேபிள்ஸ், லைன் ஃபில்ஸ், லைன்ஸ் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க ஓகேவா. டேபிள்ஸ் வேணாம், ஏன்னா அதில் வர டேட்டா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, அதனால் அந்த டேபிள்ஸ் வேணாம். மற்ற எல்லா பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ செட்டிங்ஸ் இது தான். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். இண்டெக்ஸில் மெயினாக இது யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸ்டாக்ஸில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். ஆனால் இண்டெக்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஓகே தான் சரிங்களா. ஸோ சிம்பிளான மெத்தட் தான். CPR லைனுக்கு மேலே இருந்தால் கால் ஆப்ஷன், CPR லைனுக்கு கீழே இருந்தால் புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு டார்கெட் ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஸோ அந்த டார்கெட்டாக ஃபோக்கஸ் பண்ணினா போதும் ஓகேவா. ஸோ இது போக நம்ம கிட்ட இண்டிகேட்டர் இருக்குது இன்ட்ராடேக்கு. ஸோ அது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க ஓகேவா. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். டெலகிராம் குரூப்பில் நம்ம நிறைய அப்டேட்ஸ் கொடுப்போம். இன்ட்ராடே, வீக்லி, மந்த்லி இந்த மாதிரி எல்லா லெவல்ஸும் நம்ம கேன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ கேன் மெத்தடோட அக்யூரேசி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டெலகிராம் குரூப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் அதில் வந்து கிடைக்கும் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.